காரைக்குடியில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரியக்குடி ரயில்வே கேட் அருகே வசித்து வரும் பொறியாளர் பழனியப்பன் இவருக்கு சொந்தமான கடையில் காரைக்குடியில் வசித்து வரும் சாந்தகுமார் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து பைனான்ஸ் கம்பெனி நடத்தி வருகிறார். இந்நிலையில் பழனியப்பன் சாந்தகுமார் கடையை காலி செய்யுமாறு கூறியபொழுது சாந்தகுமார் கடையை காலி செய்யாமல் பழனியப்பன் தாயார் அமுதா தன்னிடம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக போலியான ஆவணங்கள் தயார் செய்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சாந்தகுமார் அளித்த புகார் பொய் என்றும் போலியான ஆவணம் என்றும் தெரிய வந்ததால் சாந்தகுமார் மற்றும் அவரது நண்பன் கணேசன் ஆகிய இருவரை கடந்த ஜூன் மாதம் காரைக்குடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ஜாமீனில் வெளிவந்த சாந்தகுமார் பழனியப்பன் மீது ஆத்திரத்தில் இருந்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி பொன்னகர் பகுதியில் பாஜக பிரமுகரும் பொறியாளருமான பழனியப்பன் ஒரு கட்டப்பணியில் பார்வையிட்டுக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த கூலிப்படையினர் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதனைத் தொடர்ந்து பழனியப்பன் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை பழனியப்பன் உடலை வாங்க மாட்டோம் என்று 2 நாட்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அவர்களிடம் காரைக்குடி மாவட்ட உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் புனியா 48 மணி நேரத்தில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்டு பழனியப்பன் கொலை வழக்கில் கூலிப்படையை சேர்ந்த கோட்டை பாண்டி ரியாஸ் என்ற உதயநிதி மாதேஸ்வரன், செல்வகுமார் என்ற குட்டி செல்வா, அழகு, பிரபஞ்சம் ஆகிய கூலிப்படை கும்பலையும் கூலிப்படையை பணம் கொடுத்து அமைத்த சாந்தகுமார், அவரது நண்பர் கத்திக்குத்து கணேசன் ஆகிய 8 பேரை அழகப்பாபுரம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கூலிப்படையை சேர்ந்த நந்தீஷ் என்பவனை காவல்துறை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.